எப்பாடி சாயந்தரம் காய்கறி வாங்க போனா வீட்டுக்குள்ளே வந்து சேர்றதுக்கு நைட் ஆகி போயிடுது. அங்கங்கே அவ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி மாறலை. சே, இவளுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாளுகன்னு தெரியலையே. அந்த பையன் வந்தானா என்னன்னு தெரியலை. அவன் காலேஜுக்கு போனதுலேருந்து நேரமாக வரதே கிடையாது. என்னதான் பிள்ளைங்களோ போ. தண்ணி கேட்டது ஒரு தப்பா? இந்த உமா இப்படி டக்குன்னு மூஞ்சில் அடிச்சாப்புல வச்சுட்டு போயிட்டான். நம்ம தான் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைக்கிறோம். நமக்கு ஒரு வாய் தண்ணி மூந்து தர்றது கூட எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, வீட்டில் இருந்தாலே போர் அடிக்குது. இங்கே டிவியும் இல்லை, ஒன்றும் இல்லை. கொழுப்பை பற்றியா இதுக்கு? நல்லா ஹாயாக மல்லாக்கா படுத்துக்கிட்டு கிடக்குறா இவ. இது எனக்கு வர ஆத்திரத்துக்கு. ஏய், அறிவு கட்ட எருமை. என்னது எருமையா? யாரு? ஐயோ அம்மா. அம்மா என்னடி அம்மா நொம்மான்னு? எங்கேயாவது ஒரு பொட்டை புள்ள கணக்காக நடந்துக்கிற நீ? போகிற வீட்டில் என் மானத்தை வாங்காமல் விட போகிறதில்ல போல நீ. எதுக்கு இப்போ சும்மா கத்துற? எதுக்கு எடுத்தாலும் என்ன செஞ்சாலும் கத்திக்கிட்டே இருக்க. கத்துறனா? என்கிட்ட எதிர்த்து பேசுகிற உன்னைய பாரு. இன்னைக்கு அடிக்கிற அடியில் நீ தன்னால வலிக்கு வரியா இல்லையான்னு. என்ன வெளியே அம்மா ஏதோ திட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னன்னு போய் பார்ப்போம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கையை ஓங்கக்கூடாது கையை ஓங்கக்கூடாதுன்னு பார்த்தா சொல்கிற பேச்சே கேட்க மாட்டீங்க நீ. இப்போ எதுக்கு சும்மா என்னை அழிச்சுட்டே இருக்கீங்க? அம்மா இப்போ என்ன ஆச்சுன்னு அவளை அடிக்கிறீங்க? என்ன ஆச்சு நான் கேட்குறேன். கடைக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன், நல்லா ஹாயாக மல்லாக்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. இங்கே யாரு பொம்பளை பிள்ளை மாதிரியா நடந்துக்கிறா இவ? அப்புறம் இவளை அடிக்காம கொஞ்சம் செய்வாங்க. அம்மா விடுங்கம்மா, அவளுக்கு என்ன தெரியும்? இங்கே பாரு, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஒன்றை தொலைச்சு கட்டிடுற சொல்லிட்டேன். இங்கே பாரு, உனக்கு இதுதான் கடைசி தடவை. அடிக்கடி இதுக்கப்புறம் சொல்லிட்டே இருக்க மாட்டேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண வச்சு விளாசிடுவேன் உன்னை. உமா புரிஞ்சு நடந்துக்க. அம்மாவை கோவப்படுத்துகிற மாதிரி எதையும் செய்யாத. இங்கே பாரு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போ. சும்மா எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலை வச்சுக்காத. இப்போ எதுக்கு இப்போ என் மேலே கோச்சிக்கிட்டு போகிறா? இவன் நல்லதுக்கு தானே சொல்கிறேன், அம்மா கிட்ட திட்டு வாங்கக்கூடாதுன்னு. ஏன் இவ இப்படி இருக்கானே எனக்கு புரிய மாட்டேங்குது. இவ எப்போ தான் என்னை புரிஞ்சுக்க போகிறாளோ. இதுதான் நைட்டு சாப்பாடாக்கும். வேற ஏதாவது செஞ்சா என்ன? எங்கள் தோசை மாவும் முடிஞ்சு போயிடுச்சு. காலையில் வடித்த சாதம் தான் மிச்சம் இருந்துச்சு. அப்புறம் அதை வேஸ்ட் பண்ண முடியுமா? ஆக்கி போடுறது கஷ்டப்பட்டுட்டு இதை ஒன்று சொல்லுங்கடி அம்மா. ஆமாம் ஆமாம், கஷ்டப்படுறா. சும்மா சாப்பிடுங்க. அப்புறம் நாளைக்கும் வேலைக்கு போகணுமா? தெரியலைங்க என்னென்னு. இன்றைக்கி இருந்த இடத்தெல்லாம் முடிச்சாச்சு. நாளைக்கு கூப்பிடுறாங்களா என்னன்னு தெரியலை, பார்க்கணும். சரி சரி. அப்புறம் அந்த சரசு பிள்ளைக்கு தம்பி இருக்கான் தானே? இது என்னங்க கேள்வி, தெரியாத மாதிரி கேட்குறீங்க? ஏ, அதுக்கு இல்லடி, நான் வர வழியில் தான் அந்த பயலை பார்த்தேன். அவன் யாரோ 2-3 பயலுக்க கூட போகிறான். எங்கே போகிறான்னு தெரியலை. ஏங்க எங்கே போனால் உங்களுக்கு என்ன? பொம்பளையால் தான் அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த வீட்டில் நீங்கள் இப்படி இருக்கீங்க. ஏன் அதுக்கு இல்லடி, அவன் கூட்டணி சரியில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க விஷயம் உங்களுக்கு எதுக்கு? அது நமக்கு தேவையில்லாத கதை. நீங்கள் சாப்பிட்டுவிட்டு காலத்தில் தூங்க வர வேலையை பாருங்கள். நான் போகிறேன், எனக்கு தூக்கம் வருது. இவ ஒரு மனுஷனு இவகிட்ட சொன்னேன் பாரு, என்ன எதால அடிச்சுக்கிறதோ தெரில. சாய், இந்த பையன் எங்கே போனான்னு தெரியலையே. மணி வேற ஆகி போயிடுச்சு, இன்னும் ஆளை காணோம். ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், எடுக்கவும் மாட்டேங்கிறானே. இந்த பையன் நடவடிக்கையே சரியில்லை. எப்போ காலேஜ் போனானோ அப்பத்துலேருந்து இந்த மாதிரி தான் நடந்துக்கிறான் இவன். ஆண்டவனே, என்ன பண்ண போகிறேனோ. தண்ணி வேற தவிக்குதே. இங்கே தானே அம்மா படுத்துருந்துச்சு, எங்கே ஆளே காணோம். நான் அங்கே காணான்னு பார்த்தா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கத பாரு. ஏம்மா தூங்காமல் இந்த நேரத்துக்கு இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? சும்மா தாண்டி. நீ தூங்கலையா? நீ எதுக்கு எந்திரிச்சு வந்த? தண்ணி குடிக்கலான்னு வந்தேன், இன்னும் ஆளை காணா. சரி அதான் வெளியே இருக்கியான்னு பார்க்க வந்தேன், பார்த்தா இங்கே இருக்க. ஆமாம், என்ன சொல்கிறது, எல்லாம் அந்த பையலை நினச்சி தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏம்மா என்னாச்சு?
எதுக்கு இப்போ அவனை நினச்சி வருத்தப்படுறீங்க? எங்கடி அந்த பயலுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், எடுப்பனாங்கிறான். இப்போல்லாம் ஒழுங்காக வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான், முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். அப்போ கஷ்டமாக இருக்காதா? அவனை பற்றி தான் தெரியும்ல, நீங்கள் எதுக்கு அப்புறம் சும்மா அதே நினச்சிட்டு இருக்கீங்க? அவன் அதெல்லாம் கரெக்டாக வந்துடுவான். நீங்கள் தான் ஏதாவது போட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. போய் தூங்குங்க. என்னமோ சொல்லுறேன், என் மண்டைக்கு ஒன்றும் ஏற மாட்டேங்குது. எதுக்கு தான் இந்த பையன் இப்படி இருக்கானோ? சரிம்மா, நான் அவன்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க. அப்பா, மண்டையே கனமாக இருக்கு. சரி, காலகாலத்தில் கிளம்பி போய் இருக்கிறதெல்லாம் விற்று முடிச்சுட்டு வருவோம். காய்கறிமா, காய்கறி காய்கறி வேணுமாக்கா? காய்கறி ஏக்கா, என்னென்ன காய் இருக்கு? கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், எல்லா காயும் இருக்கு. உங்களுக்கு என்ன காய் வேணும்னு சொல்லுங்க. எனக்கு 1/2 கிலோ வெண்டைக்காய் மட்டும் தாங்கக்கா, நல்ல காயா தாங்க, முத்துனதை தந்துடாம. எல்லா காயும் இப்போ பறிச்சது தான்க்கா, ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருக்கும் சமைச்சு பார்த்தீங்கன்னா. சரி சரி, எனக்கு இப்போதைக்கு வெண்டைக்காய் மட்டும் போதும், அதை மட்டும் 1/2 கிலோக்கு தாங்க. இந்தாங்கக்கா. ஏக்கோ, காசு சாயந்தரம் வாங்கிக்கோங்க. வாங்கினது 1/2 கிலோ வெண்டைக்காய் 30 ரூபா வரும். அந்த காசு சாயந்தரம் தராலாம். காலங்கத்தால இவளுக்கு மூஞ்சிலெல்லாம் முழிச்சா விளங்குமா? கடனை தான் வைக்கிறாளுங்க. சை, காலையில் யார் மூஞ்சில முழிச்சேன்னு தெரில. வீட்டில் காய்கறி ஒன்றும் இல்லை, நேற்றே வாங்கிட்டு வாயான்னு சொன்னேன் இந்த மனுஷனை. அப்படியே எனக்கு என்னென்ன வரான். லட்சுமி அக்காவாவது கொண்டுட்டு வரோம், இன்னும் ஆளை காணாமே. காய்மா, காயே. அந்த அக்கா சத்தம் மாதிரி கேட்குது. சரி, போய் பார்ப்போம். எப்பா, இதை சுமந்துட்டு போகிறதுல தலை வேற வலிக்குது. எவளும் வந்து வாங்கின பாடு இல்லைம்மா. எக்கா, லட்சுமி அக்கா நில்லுங்க. அடடே, கீதாவா? இவளாரும் ஏதாவது காய்கறி வாங்குவா. வாமா. என்னக்கா, எப்பயும் வெள்ளனையே கொண்டுட்டு வந்துடுவீங்க, இன்னைக்கு லேட்டு போல இருக்கே. ஆமாம்மா, எல்லா காய்கறியையும் பறித்து அலசி கட்டி கொண்டுட்டு வர்றதுக்குள்ள விடிஞ்சு போகுது. ஐயோ, சரிங்கக்கா. என்னென்ன காய்க்காய் வச்சுருக்கீங்க? முருங்கைக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், எல்லா காயும் இருக்குது. உனக்கு என்ன காய் வேணும்னு சொல்லுமா. எல்லாத்துலேயும் 1/4 கிலோ போட்டு தாங்கக்கா. சரிம்மா, இந்த தாரேன். இந்தாங்கக்கா காசு. நீ யாவது வாங்கினோன்னே இந்த காசை கொடுத்துட்ட. அங்கிட்டு ஒருத்தி 1/2 கிலோ தாம்மா வாங்கினா வெண்டைக்காய், அதுக்கு சாயந்தரம் வந்து வாங்கிக்கோங்கிறா. என்னத்தங்கக்கா பண்ணுறது, சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. நம்மக்கிட்ட இருந்தால் கொடுத்துட வேண்டியதான், வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, எப்படியும் கொடுக்க போகிறது தானே. ஆமாம்மா, சரி நான் கிளம்புறேன். இருக்கிறதெல்லாம் எப்படியாவது விற்றுட்டு போகணும். ஏன் கீதா, அந்த வாரது அந்த சுப்பம்மாவோட மகன் தானே? ஆமாக்கா, அவனே. ஆள் தான் இங்கே நிற்கிறோம்ல, எதை தெரியாத ஆள் மாதிரி போகிறான் பத்தியா? அவன் எப்போவுமே அப்படிதான்க்கா. பாவம், அந்த சரசு பிள்ளை தான் சொல்லி வருத்தப்படும். மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டானாம்மா வீட்டில். என்னம்மா சொல்கிறவ? வீட்டில் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டானா? அப்போ சரிதான், நம்மக்கிட்ட எப்படி பேசுவான்? ஆமாங்கக்கா, அந்த பிள்ளை தான் சொல்லும். அவன் காலேஜ் போனதுலேருந்து இப்படி தானா. அது நல்ல வசதியான காலேஜில், அதனாலேயும் என்னமோ தெரியலை, இவன் பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னிச்சு. படிக்க வைக்கிறதுலாம் அவகிட்ட கூடவா பேச மாட்டானா? ஆமாக்கா, பாவம், அந்த பிள்ளை தான் சொல்லி வருத்தப்படும் வேலை பார்க்குற இடத்துல. சரிம்மா, நான் கிளம்புறேன். காலகாலத்தில் விற்று முடிக்கணும். வரேம்மா. வீட்டுக்கு வர்றதுக்கே எரிச்சலாக இருக்கு. என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலை எழுத்து. ஆமாம் மீனா, பேசிகிட்டே இருக்கையில எங்கள் அம்மா டக்குன்னு அடிச்சிருச்சு. எனக்கா இன்னைக்கு செத்தம்டா அப்படின்னு தோணுச்சு. அதுதானே, எப்போ பார்த்தாலும் ஃபோனை ஒன்று தூக்கி காதில் வச்சுக்கிட்டு மூஞ்சிய பாரு, நல்லா குரங்கு மாதிரி. வை, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுகிறேன். டேய் நில்லு, எங்கே போன நேத்தெல்லாம்? அம்மா உன்னை காணா கடன் புலம்பிக்கிட்டே இருந்துச்சு. என்ன, உனக்கும் வேலை இல்லை, அவங்க அம்மாவுக்கும் வேலை இல்லை. நான் எங்கே போனால் உனக்கு என்ன? நீ எதுக்கு அதை கேட்குற? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கணும், சரியா? இவன் என்ன லூசு பயலா இருப்பான் போல இருக்கு. எங்கே போனேன்னு கேட்டால் நாய் மாதிரி குலைச்சிட்டு போகிறான். சும்மா என்ன பண்ண, எங்கே போன, எதுக்குன்னு கேள்வி கேட்டு. இவன் மட்டும் இப்படி எதிர்த்து பேசலாம், அவனை மட்டும் யாரும் கேட்க மாட்டாங்களா? இப்போவே அம்மா கிட்ட போய் என்னன்னு கேட்குறேன். இந்த குழம்பு மட்டும் தாளிச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு.
ஒரு வேலை வாங்கி செய்ய மாட்டேங்கிறாளம்மா இவ. ஏம்மா ஏம்மா இது எதுக்கு இப்ப கத்துது? என்னடி? ஏம்மா உன் பையன் எதிர்த்து பேசினா மட்டும் அடிக்க மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். நான் எதிர்த்து பேசினா மட்டும் அடிக்கலாமா? ஏய், எதுக்கு இப்ப தையா தக்கன்னு ஆடுறேன்? என்ன சொல்றேன்? அவன் எங்க வந்தா எதிர்த்து பேசினா உன்னைய? அவன் தான் வந்துட்டானே. எங்கடா போனேன்? அம்மா நேத்தெல்லாம் புலம்பிகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா, இதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற அப்படின்னு என்னைய திட்டுறான். வந்துட்டானா? இரு நான் போய் பார்க்குறேன். இந்த அடுப்பை மட்டும் பார்த்துக்க. இதுகிட்ட போய் சொல்கிறேன் பாரு, நீ எதுக்கு என்னைய கேட்குறேன்னு உன் பையன் சொல்கிறாங்கிறேன். இரு நான் போய் பார்க்குறேன், அடுப்பை பார்த்துக்கன்ட்டு போகுது.